ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏற்காட்டில் ஒரு 59 சென்ட் லேண்டு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்த ரோடு நம்ம சேலம்லேருந்து வந்த ரோடுங்க. நம்ம சேலம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தால் நமக்கு இங்கே ரவுண்டானா வரும். அண்ணா பார்க் ரவுண்டானாங்க இது. இதில் லெஃப்ட் போனால் நம்ம சேர்வாயின் டெம்பிள் போகிற ரோடு இது. நமக்கு ரைட் சைடு ரோடு பிரியுங்க. அதாவது ஏற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரோடு இது. இப்போ பாருங்கள், நம்ம லேக்குக்கிட்டு வந்த ரோடு. வீடியோவில் தெரியுது பார்க்குங்க. நம்ம பார்க்கிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது நமக்கு இங்கே ஒரு 3 ரோடு பிரியும். ரைட் சைடில் அங்கே போகிறது பார்த்திங்கன்னா நமக்கு லேடிஸ் சீட் ஜென்ஸ் சீட் போகிறோங்க. அந்த கார் போகிற ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போகிற இந்த பெரிய ரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு போயிட்டு நம்ம மான்ஃபோர்ட் ஸ்கூல் வழியாகவும் நம்ம இருக்கிற லேண்டுக்கு வந்துடலாம். அதாவது பார்க்க வந்துருக்கிற லேண்டுக்கு வந்துடலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு பார்த்திங்கன்னா நமக்கு குப்பனூர் போகிறதுங்க. அதாவது குப்பனூர் வழியாக சேலம் வர ரோடு. இந்த ரோட்டில் தான் நமக்கு லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. நம்ம வர வழியில் ஸ்கை பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருக்கும். நமக்கு ரோட்டில் லெஃப்ட் சைடு வருங்க. இதை தாண்டினோடனே நமக்கு ஒரு ஜங்ஷன் வரும். 3 ரோடு பிரிகிற மாதிரி ஒரு ஜங்ஷன் வருங்க. இதான் நம்ம வந்த ரோடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா நம்ம பக்கோடா பாயிண்ட் போயிடலாம். நமக்கு இங்கே லெஃப்டில் ஒரு ரோடு பிரியும். அந்த ரோடு தான் குப்பனூர் போகிற ரோடுங்க. இந்த ரோட்டில் வந்தால் குப்பனூர் வழியாக சேலம் வர ரோடு இது. நம்ம இந்த ரோட்டில் தான் வரணுங்க. இதில் வரும்போது நமக்கு கிளவுட் கவுண்டி அப்படின்ட்டு ஒரு ரெசார்ட் வரும். இங்கே வந்து பிளாட்லாம் பிரித்து போட்டிருப்பாங்க உள்ள. நம்ம இதை தாண்டி தான் நம்ம லேண்ட் இருக்க ஏரியாவுக்கு வரணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம லேண்ட் இருக்க ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த பஸ் ஸ்டாப் வந்து கீரைக்காடுன்ற பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நமக்கு லேண்ட் இருக்குது. பாருங்கள், இந்த ஏரியா பேர் கீரைக்காடு. நம்ம ஏற்காடு லேக்கிலிருந்து சரியாக ஒரு 8 கிலோமீட்டர் வந்தோம்னா அந்த இடத்துக்கு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த பஸ் ஸ்டாப் இருக்கணும். நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு தான் குப்பனூர் போகிற ரோடுங்க. பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வாழவந்தி, கொட்டச்சேடு, குப்பனூர், மாரமங்கலம் இந்த ரோடு போகிற ரோடு இது. இந்த ரோடு தான் நமக்கு இந்த இடத்துல ரைட்டில் ஒரு ரோடு பிரியுங்க. இந்த ரோட்டில் தான் லேண்ட் இருக்குங்க. ரோடு பாயிண்ட்லேயே இருக்கும். பஸ் ஸ்டாப்லேருந்து வாக் பண்ண தூரம் தான். நம்ம லேண்டுக்கு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ்பர்க் எஸ்டேட் போட்டிருக்கு பாருங்க போர்டு. இதுதான் இந்த எஸ்டேட்டுக்கு போகிற ரோட்டில் தான் நமக்கு லேண்ட் அமைஞ்சிருக்கு. பாருங்க, பஸ் ஸ்டாப்லேருந்து வாக் பண்ணி வந்தோம்னா நம்ம லேண்ட் கிட்ட வந்துட்டோம். வீடியோவில் தெரிகிற இந்த லேண்டு தான் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. மொத்தம் இந்த இடத்துல 58.5 சென்ட், அதாவது 59 சென்ட் இருக்குங்க. ரோடு பாயிண்ட்லேயே இருக்கிறதுனால நமக்கு ரிசார்ட்ஸ் கட்டுறதுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இது. ஒரு மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் லேண்டிங்காக இருக்குங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா ரிசார்ட்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இது மொத்தம் 59 சென்ட்டில் ஒரு 20-25 சென்ட்டுக்கு நமக்கு மரங்கள் ஃபுல்லாக இருக்கும். நம்ம லேண்டில் இபி கம்பம் இருக்குங்க. நம்ம சர்வீஸ் எடுக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இபி சர்வீஸ் நம்ம லேண்டில் இருக்கிற கம்பத்துலேருந்து எடுத்துக்கலாம். வீடியோவில் தெரிய இந்த மரங்கள்லாம் நம்ம லேண்டில் தான் இருக்குதுங்க. அது வந்து 59 சென்ட்லேயே அடங்கியிருக்கு. நமக்கு ஏற்காடு லேக்கிலிருந்து சரியாக 7 to 8 கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்துடுங்க. கீரைக்காடு பஸ் ஸ்டாப்லேயே நமக்கு வாக் பண்ணுற தூரத்துலேயே இருக்குது.
டைரக்ட் ஓனருங்க. லேண்டு வந்து டைரக்ட் ஓனர் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், லேண்டை புக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நட்புடன் உங்கள் ஜீவா.